எழுத்து சொல்ங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொழியை தெளிவாக பேசுகிறதுக்கும் எழுதவும் துணை புரிவது என்னது இலக்கணம். அப்போ மொழியின் சிறப்புகளை அறிகிறதுக்கு இலக்கணம் பயன்படுது. எழுத்து இப்போ எழுத்துன்னு வரும்போது சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அது முதலெழுத்துக்களை சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அப்போ சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் உரம், குற்றியல் ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் நமக்கு தெரியும். இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? அளபடைனா என்னது? நீண்டு ஒலித்தல். அப்போ பேச்சு வழக்கில் எழுத்துக்களை நம்ம நீட்டி மொழிக்கு பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுது. எடுத்துக்காட்டு அம்மா, தம்பி, ஈ. இப்போ அம்மா அப்படிங்கிறதுல ஒரு ஆ இருக்கா? தம்பி அதில் ஒரு ஈ இருக்கா? இப்போது சவுண்டை வச்சு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். உயிரிழப்படை பார்க்கலாமா? செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசை நிறை செய்யும் பொருட்டு சொல்லின், அதாவது மொழிக்கு முதலும் இறுதியிலும் இடையிலும் என்னது வரும்? நெட்டெழுத்துக்கள் 7 அதோட அளவுலேருந்து நீண்டு ஒலிக்கும். அப்போ அந்த எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு, அதாவது அந்த எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு நெட்டெழுத்துக்களோட இனமான குற்றெழுத்துக்கள் வரும், அவற்றின் பின்னால் வரும். அப்போ இவ்வாறு வருவது என்னது? உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவோம். உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா உயிரிழப்படை 3 வகைப்படும். இப்போ செய்யுளிசை அளபடைன்னா என்னென்னு பார்க்கலாமா? செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறைவு செய்யும் பொருட்டு நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை நம்ம செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவோம். இதனை இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? ஓதல் வேண்டும், ஓதல் வேண்டும். அப்போ மொழி முதல்ல வருதா? உராருக்கு உருநோய், உரா, ஓ, அந்த சவுண்டை கண்டுபிடிங்க. இது வரும்போது இது உரான்னு வரும்போது மொழி இடையில் வருது. அப்போ நல்ல படா பறை சவுண்டு வருதா? இது மொழி இறுதியில் வரும். இப்போ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சுன்னா என்னது? ஓதல் வேண்டும், உராருக்கு உருநோய், நல்ல படா பறை, இப்படி வந்ததுன்னா செய்யுளிசை அளபடை. இப்போ இன்னிசை அளபடை பற்றி பார்ப்போமா? இப்போ செய்யுளில் ஓசை குறையாத இடத்துல அந்த ஓசைக்காக குறில் நெடிலாக மாறி அளபெடுப்பது என்னது? இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? கெடுப்பதும், கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை, இதில் தூவும் அப்படின்னு ஒரு சவுண்டு வருதா? இப்படி வந்தாலே இன்னிசை அளபடை. இனிய ஓசையுடன் அளபெடுப்பது, அதாவது இனிய ஓசையோடு நீண்டு ஒலித்து நீண்டு ஒலிப்பது அளபடைன்னு என்னது? நீண்டு ஒலிப்பது. இப்போ சொல்லிசை அளபடைன்னு என்ன பார்ப்போமா? இப்போ செய்யுளில் ஒரு பெயர் சொல், இப்போ செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரியுது. அந்த எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுக்கக்கூடியதுக்கு பேர் என்னது? சொல்லிசை அளபடைன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்கிட்டு சொல்ல உரண செய்யி, உள்ளம் துணையாக சென்றார். அப்போ வரண செய்யி இன்னும் உளேன். எடுத்துக்காட்டு நசைனா என்னது? நசைனா விருப்பம், விரும்பிங்கிற பொருளை தருதா? அப்போ அந்த பொருள் தர்றதுக்காண்டி நசையி அப்படிங்கிற அளவெடுத்திருக்கு. அப்போ நசை விருப்பம் விரும்பிங்கிற பொருளை தருவதற்காக நசையி என்று அளவெடுத்தது. பெயர் சொல் என்னது? பெயர் சொல் வினை அடையாக மாறிடுச்சு. இப்போ ஒற்றளபடை என்னது? செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது அந்த ஓசையை நிறை செய்கிறதுக்கு இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் என்னது? இஞ்சி, இங்கு, இஞ்சி, இங்கு, இஞ்சி. அடுத்து என்னது? இன்னு, இந்து, எம்மு, இன்னு, எவ்வு, ஈ, இரு, இல்லு, இல்ல. சரியா? இதில் இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, எம்மு, இன்னு. அடுத்து இவ்வு, ஈ, இல்லு, இல்லு. சரியா? இது 10 எழுத்துக்கள். அப்போ அக்குங்கிற ஆயுத எழுத்து வருது. அந்த ஆயுத எழுத்து சேர்ந்து அளபெடுப்பது என்னது? ஒற்றளபடை ஆகும். அப்புறம் எங்கிறைவன், இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? ஒற்றளபடை எங்கிறைவன், இங்கு சவுண்ட் 2 தடவை வருதா? அப்போ எங்கிறைவன், எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர் அப்படின்னு வந்ததுன்னா இந்த மாதிரி எங்கிழவன் 2 தடவை இங்கு வருது. எக்கிலங்கிய கையராய் இன்னும், இந்த மாதிரியான சொற்கள் வந்ததுனாலே ஒற்றளபடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ சொல்னா என்னது? பூ மலர்ந்தது அப்படின்னு இருக்குது. இப்போ பூங்கிறது என்னது? ஒரு சொல். மலர்ந்தது என்னது? அதோட வினை. அப்போ பூ என்ன செய்யும்? மலர்ந்தது. அப்போ மலர்ந்தது. அப்போ மாடு என்ன திங்கும்? புல் திங்கும். மாடு புல் தின்றது. இதெல்லாம் என்னது? சொல். அப்போ சொல்லுனா என்னது? ஓரெழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து, அதாவது ஒரு எழுத்துக்கள் தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ தொடர்ந்து நின்று பொருளை தருவது என்னது? சொல் ஆகும். இது இரு திணைகளையும், இரு திணை என்னது? உயர்திணை, அக்ரிணை.
5 பால்களையும் குறிக்கும். 5 பால் என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். சரியா? அடுத்து உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இப்போ மூவகை மொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு மூவகை மொழி வந்து 3 வகையாக அமையும். இது வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு பாடல் இருக்குது நன்னூல்ல. என்ன சொல்லலாம்? ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் எனவாம் என பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு வருது. இது வந்து நன்னூல் 260வது அதிகாரத்தில் இருக்குது. இப்போ தனிமொழி, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அதை என்ன சொல்லுவோம்? தனிமொழின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டு கண் படி அப்படிங்கிறது என்னது? பகாபதம். கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது பகுபதம். பிரிக்க முடியாதது பகாபதம், பிரிக்க முடிந்தது பகுபதம். இது